அதாவது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாறையாகப்பட்டது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனால் இந்த குடவரை கோயிலாகப்பட்டது சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்டது. இவர் யார் என்றால் நம் திருநாவுக்கரசு பெருமானால் இந்த மன்னனை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றிய பெருமை நாவுக்கரசருக்கு உண்டு. அந்த மன்னன் எழுப்பிய குடைவரை கோயில்தான் இப்பொழுது நாம் கண்டு கொண்டு இருக்கின்ற இந்த ஆலயம். எவ்வளவு இயற்கை எழில் சூழ பக்கத்திலே பெரியதோர் நீர்த்தேக்கம் உள்ளது. அந்த நீர்த்தேக்கத்திற்கு நடுவிலே பாறைகள் மிக அழகாக நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றன. அங்கு நமக்கு தெரியக்கூடிய ஒரு மகாவிஷ்ணுவினுடைய ஆலயம், திருமால்பாடி என்னும் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயமும் தெரிகிறது. பாருங்கள், மிகவும் அழகான இயற்கை எழில்மிக்க ஒரு சைவமும் வைணவமும் கலந்த ஓர் இடம். எதிர்க்கே தெரியக்கூடிய அந்த மலைக்குன்றுகளிலே சமணர்களின் முற்கால சமண பள்ளிகள் இருந்தனவாம்.